சகரியா 4:6 கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சொந்த பலத்துல ஓடிக்கொண்டிருக்கீங்களா? இல்ல உலகத்தினுடைய பலத்துல நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? மாம்சமான பலன்ல நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ ஆவியோடு உண்மையோடு என தொழுது கொண்டு என்னை விசுவாசித்து நீ செபித்து கேட்கும் பொழுது நான் உனக்கு வழி நடத்துவேன். உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். நீ எதை செய்ய வேண்டும் என்பது நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் செய்கிற எல்லா காரியங்களும் பிதாவை நோக்கி செபித்தார். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு எப்படி போஷித்தார்? பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு இயேசு கிறிஸ்து பேசி செபித்து, ஆவியானவர் அவருக்கு பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டு 12 கூடையும் கர்த்தர் மிச்சம் செய்து ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறையா இருக்கு? எதெல்லாம் உலகத்துடைய காரியத்துல நம்ம கடந்து போனோம்? ஒரு நிமிஷம் நீங்க நினைத்து பாருங்க. இது வரைக்கும் நான் உலகத்துடைய காரியத்துல நான் கடந்து போனேன். ஆனா இனி என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய பலத்தினால் நான் ஓட போகிறேன் என்று விசுவாசத்தோடு நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்க எதை செய்தாலும் நீங்க எல்லாமே அவருடைய நாமத்தை முன்ன வையுங்க. அவரிடத்துல செபத்தோடு கேளுங்க. ஒரு திருமணம் செய்யணுமா? ஒரு பெண் பார்க்கணுமா? ஒரு பையன் பார்க்கணுமா? இல்ல உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வீடு கட்டணுமா? அநேக இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. இசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என் பலன் வேண்டாப்பா, உங்க பலன் எனக்கு கொடுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பலன் உங்களுக்கு கொடுத்து நீங்க செய்கிற காரியத்துல எல்லாவற்றிலும் ஜெயத்தை வெற்றியை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். உங்க பலன் இல்ல, உலக பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல நீங்க எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. இன்றைய விசுவாசிங்க. நம்முடைய வீணான பலனை விட்டு விடுங்க. இயேசுவின் பலனை பிடித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசி.